இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நம்ம இன்றைக்கு 17வது நாளுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம இந்த சரீரத்தை தேவன் ஆசீர்வதித்தார் என்ற அந்த சத்தியத்தை குறித்து தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்டான சத்தியம் பாருங்க இது. ஏன்னா சில பேர் நம்புறோம். ஏன்னா சரீரத்தெல்லாம் தேவன் எங்க ஆசீர்வதிக்க போறாரு, இது பாழா போன சரீரம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. இல்லைங்க, ஏங்க சரீரத்தை ஆசீர்வதிச்சிருக்காரு பாருங்க. எப்படி சொல்லப்படுகிறது, பிலியாம் சொல்றாருல, கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனங்களை நான் எப்படி சபிப்பேன் என்று சொல்றாருல. இன்றைக்கு பாருங்க கிறிஸ்தவர்கள் என்ன என்ன பண்றோம், கிறிஸ்தவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த சரீரத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரத்தை என்னன்றாங்க, இந்த சரீரம் ஏன் எனக்கு இருக்குது, இந்த பாழா போன சரீரம் சொல்றாங்க. இல்லைங்க, இது நல்ல சரீரம், தேவன் ஆசீர்வதித்த சரீரம். எத்தனை பேர் சொல்றீங்க இன்றைக்கு? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கடைசி சொல்லுவோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். என்ன சொல்லப்படுதுன்னா, வேதாந்தத்தில் எப்படியாய் சரீரத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, சரீரத்தையும் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார் என்று பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கு நம்ம என்னன்னா, சரீரத்தையும் தேவன் ஆசீர்வதிச்சிருக்காருல, கொஞ்சம் இன்டெப்தா போயிட்டு கொஞ்சம் பார்க்க போறோம். என்னன்னா, இதுல தேவன் ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சரீரத்தை ஆசீர்வதிச்சாருன்னு சொன்னோடனே சிலர் என்ன பண்றாங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா பேசிடுறாங்க. சரீரத்தை ஆசீர்வதிச்சாரா அப்ப நம்ம மரணமே கிடையாது அப்படின்றாங்க. சிலர் எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்றாங்கன்னா, எப்படி பேசுறாங்கன்னா, மரணமே இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. மரணமே இல்லை நமக்கு, அவ்வளவுதான், சாவாமை பற்றி பேசுறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீம்ல பேசுறாங்க. சிலர் எப்படி பேசுறாங்கன்னா, வேற வழியே இல்லை பிரதர், நம்ம நோயில தான் பிரதர் வாழணும், அப்படிதான் பிரதர் இருக்கணும். சிலர் ஒரு எக்ஸ்ட்ரீம் எப்படி பேசுறாங்கன்னா, நோய் நோய் நொடி இல்லாமல் வாழ்வோம், அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. என்னன்னா மரணமே இல்லாம வாழ்வோம் அப்படின்றாங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா, அதெல்லாம் கிடையாது பிரதர், மரணம் இருக்குது, நோயும் இருக்குது அப்படின்றாங்க. பாருங்க, இது ரெண்டுமே தப்பு. வேதத்தின் அடிப்படையில என்ன பிரதர் புதுசா சொல்றீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில நீங்க பாருங்க, இது ரெண்டுமே தப்பு. ஏன்னா நீங்க வேதத்துடைய சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நோய் இல்லாத வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்காரு, அது சத்தியம். ஆமா, அதுல மாற்று கருத்தே இல்லை. நோய் தேவனுடைய சித்தம் யாருன்னா சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க, அவங்க எல்லாம் நம்பவே நம்பாதீங்க, அப்படிப்பட்ட சத்தியங்களே கேட்காதீங்க, அது சத்தியமே கிடையாது. நோய் தேவனுடைய சித்தம்னு எங்கேயோ பைபிள்ல சொல்லப்படாது பாருங்க. தேவன் சுகத்தை தான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன, சுகம் தான் தேவனுடைய சித்தம். அப்போ நம்ம நோயே இல்லாம வாழ்றதுதான் என்ன, கடவுளுடைய சித்தமா இருக்கு. அப்போ நீங்க அப்போ பிரதர், மரணம்ன்றது எப்படி பிரதர், இன்றைக்கு எல்லாம் பலர் இறக்குறாங்க. எப்படி இறக்குறாங்கன்னா, நோயினால தானே பிரதர் இறக்குறாங்க. நீங்க நல்லா பாருங்க, இன்றைக்கு சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். என்னன்னா, வேதத்தின் அடிப்படையில சொல்றேன். ஆதியாகமத்துல நீங்க பாருங்க, முதல்ல அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்த சத்தியங்கள்லாம் விளங்கும் பாருங்க. ஆதியாகமத்துல மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கிறார். ஆவி ஆத்மா சரீரமாக மனுஷனை சிருஷ்டிக்கிறார். மனுஷன் பாருங்க, அவன் சிருஷ்டித்த உடனே என்ன ஆகுது, மனுஷனுடைய அவிசுவாசத்தினாலும் அவனுடைய என்ன பாவத்தினுடைய அந்த தூண்டுதல்னாலும் பாருங்க, பிசாசு வந்து தூண்டுறான் பாருங்க, தூண்டுதலுடைய ஒரு விளைவினாலும் அவன் பாவத்தை செய்கிறான். பாவத்தை செய்த விளைவினால என்ன ஆகுது, அவனுக்கு சரீரப்பிரகாரமான மரணமும் வருது, ஆவிக்குரிய மரணமும் அவனுக்கு உண்டாகுது. பாருங்க, உண்டாயிடுச்சு. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து ஒரு கேட் ஒன்று ஓப்பன் பண்ணி விடுறான் பாருங்க அவன் வாழ்க்கையில. என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம பாடியில ஆட்டோமேட்டிக்கா நோய் உருவாகாது. அப்படி நம்ம பாடியை தேவன் டிசைன் பண்ணல. நீங்க என்ன பிரதர் புதுசு புதுசா சொல்றீங்க? ஆமாங்க, இல்ல பிரதர், மெடிக்கல் அப்படி சொல்லுது. மெடிக்கல் என்ன வேணா சொல்லுவாங்க. மெடிக்கல்ல பாருங்க, சில காரியங்களை வேதத்துக்கு ஒத்து போகிற காரியங்களை தான் நம்ம பாருங்க எடுத்துக்கணும் பாருங்க. வேதத்துக்கு ஒத்து போகாத காரியங்களை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் பாருங்க. உதாரணத்துக்கு பாருங்க, மெடிக்கல்ல சொல்றாங்க இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, ஹார்மோன் சேஞ்சினால ஆண் வந்து ஒரு பெண்ணாய் மாற முடியும், பெண் வந்து ஒரு ஆணாய் முடியும். பைபிள்ல எங்கேயும் சொல்லல தேவன் அப்படி சிருஷ்டிப்பதும் ஒரு மனுஷன் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிசாசுடைய தந்திரங்கள். ஆக்சுவலா ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் கிடையாது. அதெல்லாம் பிசாசுடைய தந்திரம், அதெல்லாம் பிசாசுடைய பொய்கள். அது ரொம்ப முக்கியம், கேர்ஃபுல்லா பார்க்கணும் பாருங்க. அப்போ ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன, மனுஷன் என்ன பண்றான், பாவம் செய்யறான். பாவத்துடைய விளைவுனால என்ன வருது, மரணம் வருது, நித்திய மரணம். சரீர பிரகாரமும் மரணம் வருது, அவனுக்கு ஆவிக்குரிய பிரகாரமும் மரணம் வருது. ஓகே, இப்போ என்ன பண்றாங்க, அப்படியே செயின் வருது, வந்துகிட்டே இருந்து என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து வராரு. இயேசு கிறிஸ்து வந்தோடனே என்ன பண்றாரு, நம்முடைய ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மனுஷன் மீட்டெடுக்கிறார் பாருங்க. அவனை ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்டெடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம
சரீர பிரகாரமான மரணத்திலிருந்தும் அவனை என்ன பண்ணிட்டாரா, அதுக்கான கிரயத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அவனை எப்ப அதுல இருந்து எப்ப மீட்டெடுப்பாருன்னா, அவருடைய 2ஆம் வருகை தான் மீட்டெடுப்பார் என்று சொல்லப்படுது. நீங்க கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சம்மரைஸா சொல்றேன் பாருங்க. என்னன்னா, அப்ப பிரதர், அப்போ நமக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை தானா? நிச்சயமாய் மரணம் இல்லாத வாழ்க்கை தான். ஆனால் அந்த வாழ்க்கை எப்போ வரும்னா, பைபிள்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவினுடைய 2ஆம் வருகை அப்பதான் அந்த மரணம் இல்லாத வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு தேவன்? காம்பன்சேட்டிவா என்ன பண்ணியிருக்காரு? அதுக்கு பதிலா இத வச்சு என்ன நோயே இல்லாத வாழ்க்கை வாழும்படி வச்சிருக்காரு. அப்போ நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். 2 எக்ஸ்ட்ரீமும் தப்பு. என்ன சிலர் என்ன சொல்றாங்க? அ மரணம் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அப்படின்றாங்க. சிலர் என்ன பண்றாங்க? இல்ல இல்ல நோய் இருக்குது அப்படின்றாங்க பாருங்க. நோயெல்லாம் இருக்குது. நோயோட தான் வாழணும் அப்படின்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல நமக்கு மரணமே இல்லாத வாழ்க்கை வாழலாம். இந்த 2 எக்ஸ்ட்ரீமே தப்பு. என்ன அ அ பைபிள் தெளிவா சொல்லப்படுது. என்ன நோய் இல்லாமல் வாழலாம். ஆனால் மரணம் நமக்கு உண்டு. சரீர பிரகாரமான மரணம் உண்டு. அந்த மரணம் எப்படி உண்டுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? நான் இன்றைக்கு அழுத்தி சொல்றேங்க. விசுவாசிங்க இத. என்ன என் சரீரம் நோயே இல்லாமல் தான் மரிக்கணும். என்ன பிரதர் புதுசு புதுசா சொல்றீங்க? ஒண்ணும் புரியலையே பிரதர். நீங்க பாருங்க பைபிள்ல ஸ்தேவான் தன்னுடைய சரீரத்துல மரிக்கும்போது நோயோட மரிச்சாரா? நிச்சயமா இருந்திருக்க மாட்டார். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா அவர் சொல்றாரு, என் ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன்றார். என் தேவன்ட்ட இயேசு கிறிஸ்துவ எடுத்துங்க. அவர் பாருங்க. அவரை போலதான் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லப்படுது. கடவுள் மனிதனா இந்த பூமியில இருக்காரு. அவர் கடைசி வரைக்கும் மரிக்கும் பொழுது மனுஷனா தான் மரிச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கூட என்ன சொல்றாரு? நோயோட மரிச்சாரா இயேசு கிறிஸ்து? இல்லையே. என்ன சொல்றாரு? தன்னுடைய ஜீவனை எப்படி விடுறாரா? கர்த்தா பிதாவாகிய தேவன் கிட்ட சொல்றாரு, என் ஜீவனை உம்மிடத்துல உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்றாரு. அப்போ ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நம்முடைய சரீரம் மரிக்கும் போது நோயோட நோயினாலதான் மரிச்சுன்னு சொல்லக்கூடாது பாருங்க. பாடி ஷட் டவுன் ஆகும். ரொம்ப முக்கியம். ஷட் டவுன் ஆகுறதுக்கும் நோய்பட்டு மரிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க. ஒரு உதாரணம் சொன்னா நல்லா புரியும் பாருங்க. மிஷின் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. நான் பாருங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். மிஷின் நல்லா ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஓகே இந்த மிஷின் போதும் ஆஃப் பண்றாங்க. ஷட் டவுன் பண்றாங்க. ஆஃப் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுது மிஷின். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அந்த மிஷின் வந்து மறுநாள் வந்து அவங்க ரன் பண்றாங்க. இதே ஓடிக்கிட்டே இருக்கு மிஷின் டமால்னு வெடிச்சதுன்னா, அது எப்படி இருக்கும் பாருங்க. அதே போலதான் நம்முடைய சரீரம் பாருங்க. நல்லா தேவன் குடுத்திருக்காரு. மரணமே மன்னிக்கணும். நோயே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படிதான் இந்த பூமியில தேவன் காம்பன்சேட்டிவ் குடுத்திருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்த படிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன். நீங்க கேளுங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இப்படியே சொல்லப்படுது பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இந்த வசனத்துடைய பின்னணி நீங்க பாத்தீங்கன்னா, சரீரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே வந்துட்டு அப்படியே மரணத்தை பற்றி கடைசியா சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல இப்படியே சொல்லப்படுகிறது. என்ன மனுஷனால் 21ஆம் வசனம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சரீர பிரகாரமான மரணத்தை பற்றி தான் இங்க பேசுறாரு. ஆதலால் ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 23ஆம் வசனத்துல அவனவன் தன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவாங்க. சரீர பிரகாரமான மரணத்தை பற்றி சொல்லப்படுது. நல்லா புரியும். முதற் பலனான ஒரு கிறிஸ்து பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். என்ன பற்றி சொல்லப்படுது? அவங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லப்படுது. எத்தனை பேருக்கு நல்லா விளங்குது? ஒரு காரியத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன நம்ம சரீரத்தை தேவன் ஆசீர்வதிச்சிருக்காருங்க. என்ன நோயே இல்லாமல் மறிக்கும்படிதான் நம்முடைய சரீரத்தை அப்படி அந்த விதத்துல ஆசீர்வதிச்சிருக்காரு. என்ன பிரதர் புதுசா சொல்றீங்க? இல்லங்க வேத வசனம். அதாங்க சத்தியம். சரிங்களா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் நம்ம உயிரோட இருந்தா அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். அப்படியே பொதுல மறுரூபமாக்கப்படும் என்று சொல்லப்படுங்க நம்முடைய சரீரம். சாவாமையை தெரிந்து கொள்ளும் நம்முடைய சரீரம். ஆனால் அவருடைய வருகை தாமதிக்குமானால் பாருங்க நமக்கு மரணம் இருக்கு. ஆனா அந்த மரணம் எப்படி இருக்குன்னா நல்லா புரியும். நோயே இல்லாமல் தான் மறிக்கணும். நீங்க என்ன பிரதர் புதுசா சொல்றீங்களே? ஆமாங்க நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன் இத. நோயே இல்லாமல் தான் நமக்கு மரணம். வாய்ட்டுன்னு சொல்லுங்க. இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்துல நோயே இல்லாம தான் மறிக்க போகுது இந்த சரீரம். நான் எல்லா தேவனுக்காக என் வேலையெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்பதான் என் பாடியை தேவன் கிட்ட கேட்க போறேன். தேவரீர் என் பாடியை ஷட் டவுன் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு. எத்தனை பேருக்கு விளங்குது பாருங்க. அமெரிக்கால பில்லி கிரஹாம் இருந்தார் பாருங்க. அவர் சொல்றாரு பாருங்க. என்ன தேவன் அவர் பணியெல்லாம் முடிச்சிட்ட பிறகு சொல்றாராம். அவங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் விருந்தெல்லாம் வச்சுட்டு சொல்றாராம். அவ்வளவுதான் நான் கிளம்ப போறேன். தேவன் என்னை கூப்பிட்டா தேவன் கிட்ட நான் கிளம்ப போறேன். நான் என்னுடைய ஹோமுக்கு போக போறேன். சாப்பிட்டு பாருங்க நல்லா டை ஷூட் எல்லாம் போட்டு படுக்கிறாராமா. கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். என்ன தேவரீர் என் ஆவி உங்க இடத்துல ஒப்பு வைக்கிறேன் பாருங்க.
எத்தனை பேருக்கு விளங்குது? ம். அப்படியே அவர் பாருங்க, அவருடைய ஜீவன், அவருடைய பாடி எல்லாம் ஷட் டவுன் ஆயிருக்கும். அப்படியே தேவன் எடுத்துக் கொண்டிருப்பார் பாருங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன? அப்போ தேவன் நம்முடைய சரீரத்தை ஆசீர்வதிச்சிருக்கார். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? தேவன் என்னுடைய சரீரத்தை ஆசீர்வதிச்சிருக்கார். இந்த சரீரத்தை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார். இந்த சரீரத்தை என்ன காம்பன்சேட்டிவ் குடுத்திருக்காரு. என்ன? அப்பா மரணம் இல்லாம நான் ஆல்ரெடி உன்ன மீட்டு எடுத்துட்டேன்ப்பா. உன் ஆவி, ஆத்துமா, சரீரத்தெல்லாம் ஏற்கனவே மீட்டுட்டேன். பாருங்க ஆவிய மீட்டு சீல் பண்ணிட்டாரு. பரிசுத்தாவியின் மூலமா நம்முடைய ஆவியை சீல் பண்ணிட்டாரு. ஆத்மாவும் நாளுக்கு நாள் கர்த்தருடைய வார்த்தையினால மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த சரீரத்தை எப்ப தேவன் மீட்க போறாரு? அதுக்கான விலைக்கிரயமா குடுத்துட்டாரு பாருங்க. ஏற்கனவே குடுத்துட்டாரு. செக்க போட்டாரு. செக் இன்னும் நம்ம அது அந்த காசு வெளிய எடுக்கணும். அது எப்பன்னா அவருடைய வருகையின் போது தான் எடுக்கப்படும். அது வரைக்கும் தேவன் என்ன சொல்லிருப்பா, அது வரைக்கும் என்ன பண்ணு? அது வரைக்கும் நீ அந்த செக்ல வர இன்ட்ரெஸ்ட்ல வாழ அப்படின்றாரு. ₹100,00,00,000 போட்டாரு ஏற்கனவே நம்முடைய அக்கவுண்ட்ல. அதுல வர இன்ட்ரெஸ்ட் வச்சு வாழ சொல்றாரு பாருங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் என்ன? தெய்வீக சுகம். நோயே இல்லாமல் வாழ்றது அந்த இன்ட்ரெஸ்ட். எத்தனை பேருக்கு விளங்குது? ஐ மீன் கர்த்தர் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.